ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஏகோபித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் சூழ்நிலைகள் செய்வார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாதவர், அன்பு நிறைந்த பரலோக தகப்பன் அவர். ஹல்லேலூயா. மாயமற்ற அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களிடத்திலே கர்த்தருடைய அன்பு பிரவாகித்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து நாம் கரங்களை தட்டி வீட்டில் இருக்கிறோம் என்று உணர்வு இல்லாமல் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்று பயபக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மத்தில் உலாவி பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்தான பாடல் ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் என்று பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Thank you Jesus. அற்புதமான அன்பின் கயிற்று நம்மை அணைத்துக் கொள்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியே சொல்கிறான், பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று. நம்முடைய பலம் அவர், அவர் கேடகம் துருகவுமானவர், நம்முடைய நம்பிக்கை அவர், நங்கூரம் அவர். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என் உள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தூய அன்பே, என் உள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். நம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்ட அழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேம் தேவாதி தேவனை,
ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயையான உலகத்தில் மாயமற்ற அன்பை தருகிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரனாக தாவீது இப்படியாய் சொல்கிறான், மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மாயைக்கு விலக்கி காப்பவர் நம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம் கால்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாது. இன்னொரு பாடலை கூட எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு புதிய பாடல், ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு என்று அவருடைய அன்பை நினைத்து நாம் பாடி போற்று புகழப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒப்பிட முடியாத அன்பினால் நம்மை இருத்தி அணைத்துக் கொள்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய இடது கை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது. நம்முடைய வலக்கரத்தினால் நம்மை அணைத்துக் கொள்கிறவர். ஹல்லேலூயா. தூர நிற்கிற நம்மை கிட்டி சேர்க்கிற தேவ அன்பு, சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் ரோகங்களையும் தரித்திரங்களையும் சுமந்த தேவ அன்பு நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. நம் விடுதலையோடு பாடி ஆராதிப்போம். தேவ அன்பு நம்மை நிரப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து கரங்களை தட்டி எங்களோடு பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you Jesus. Amen. படுகுழியிலிருந்து நம்மை தூக்கினவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கினவர், சிறியவனாம் நம்மை தூக்கினவர், எளியவனை நம்மையும் தூக்கினவர், புழுதியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்தவர், ரட்சிப்பை ஆடையாய் தந்தவர். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு சேர்ந்து இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு சேர்ந்து அந்த அன்பு பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரணம் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு சேர்ந்து இயேசுவின் அன்பு.
ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. Thank you Lord. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. சேர்ந்து இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறவர் தான், ஆனா பாவையை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை வெறுத்து ஒதுக்காதவர். ஹல்லேலூயா. தகுதியை பார்த்து அல்ல, படிப்பை பார்த்து அல்ல, பொருளாதார உயர்வை பார்த்து அல்ல, நம்மிடத்தில் அவர் அன்பு கூறுவது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரையும் உயர்த்த அவரால் கூடும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடையும் தம்முடைய அன்பினால் இருத்தி அணைத்துக் கொள்ள ஆவல் உள்ளவராய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி நம்மை மீட்டெடுத்து அந்த அன்புக்குரியவரை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஏகோபித்து ஏக மனதோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சிலுவை அன்பை நினைத்து சொல்லுங்க. அப்பா, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து என்னோடு சேர்ந்து எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதோடு கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவினிடத்தில் இருக்கிற அந்த மகிமை விட்டு இறங்கி பாவியாம் நம்மை தேடி வந்த தேவ அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யமாகும்படி அவர் தரித்திரனானாரே. ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களை முள்முடியாய் சுமந்தாரே. அந்த நல்ல தேவத்தை உயர்த்துவோமா? அந்த நல்ல தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த பிளவை கர்த்தர் சிலுவையிலே வென்றாரே. ஹல்லேலூயா. சத்துருவின் சாத்தானின் தலையை நசுக்கின தேவாதி தேவன் அவருடைய அன்பை நம்முடைய வாழ்விலே விளங்கச் செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே அன்புள்ளவர், பூரண அன்பு உன்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அன்பு நிறைந்தவராய், மனதுருக்கம் உடையவராய் நீர் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு பரலோக தகப்பன் நீர் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மாயையில் இருந்த எங்களுக்கு, இருளில் இருந்த எங்களுக்கு மீட்பராம் இயேசு வெளிச்சமாய் வந்தீரே, ஒளியை தந்தீரே. கந்தையாம் எங்களை பரிசுத்த பிள்ளையாக, சொந்த பிள்ளையாக கிரயம் செலுத்தி மீட்டீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தூயரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே அப்பா எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், போதுமானவர், எங்கள் துணையாளரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயையான அன்பை பின்பற்றுகிற அனுபவங்கள் ஆண்டவரே அப்பா இது ஆராதிக்கிறவருடைய வாழ்விலிருந்து விலகுவதாக. என் தேவனுடைய அன்பே பரிபூர்ணமானது, என் தேவனுடைய அன்பே மாயமற்றது, என் தேவனுடைய அன்பே ஹல்லேலூயா கடைசி வரைக்கும் நம்மை தாங்குகிறது என்று ஆண்டவர் இந்த இருதயத்தில் என் தேவன் இப்பொழுது உணர்த்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரந்தர அன்பு உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. எங்களை மீட்டது உம்முடைய சிலுவை அன்பு. அந்த சிலுவை அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிப்பதினால் ஆண்டவரே அந்த 5 காயங்கள் உமக்கு லகுவானது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நேசிப்பதினால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிப்பதினால் அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டாலும் எங்களுடைய பெயரை சொல்லி சொல்லி ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பை நினைத்து எங்களுடைய மீட்புக்காக ஏற்பட்ட எல்லா உபத்திரவத்திற்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். சொல்லுங்க அப்பா, நான் உம்மிடத்தை அன்பு கூறுகிறேன், மின்னுமாக என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்கிற நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதும் அதுதான். சொல்லுங்கப்பா, ஆண்டவரே அப்பா உமக்காக வாழ போகிறோம், எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு நிறைந்த தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிற நான் ஒவ்வொருவரும் சொல்லுங்க அப்பா, உமக்காக செயல்பட ஓட விரும்புகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த பூரண அன்புக்கு முன்பாக என் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, பரிபூரணமாய் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி சிலுவையின் ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடு இணை உண்டோ? இந்த அன்புக்கு ஈடு இணையாக எண்ணத்தை செலுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பொருளால் செலுத்த முடியாது, நம்முடைய எந்த காரியத்தை கொண்டும் ஈடு செய்ய முடியாத தேவ அன்பு, எனக்காக உங்களுக்காக நமக்காக ஜீவனை கொடுத்த தேவ அன்பு, இப்பொழுதும் பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற தேவ அன்பு, தேவனுடைய ஈவுக்காக எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாய் போல தந்தை போல அதிலும் மேலான அன்பினால் நம்மை அணைக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர். ஓ, அவருடைய நாமம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அந்த அதிசய நாமத்தை ஓ உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மறக்கிற தேவன் அல்ல, அதை நிறைவேற்றி முடித்துவரே. அதே போல நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வாழ்க்கை மாறட்டும், நம் சிந்தைகள் மாறட்டும், நம் நோக்கம் மாறட்டும், நம் செயல்பாடுகள் மாறட்டும். பூரண அன்புக்கு நேராய், பரலோக அன்புக்கு நேராய், சிலுவை அன்புக்கு நேரம் வாழ்வு மாறும் பொழுது கர்த்தர் நடத்துவார். இதிலும் மேலானவைகளை காண்போம், இதிலும் மேலானவைகளை கர்த்தர் நம் கரத்தினால், ஓ கர்த்தர் நம் கரத்தினால் செய்வார். அது வாக்கு செய்வார். ஹல்லேலூயா. மாயமான அன்பை பின்பற்றுகிற யாராய் இருந்தாலும் சரி, இது அழிந்து போய்விடும், இது விலகி போய்விடும், இது மாயை. என் தேவனுடைய அன்பில கிட்டி சேருவோம், இன்னும் என் தேவனுடைய அன்பை வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, உம்முடைய அன்பு ஒன்றே போதும், உம்முடைய அன்பு ஒன்றே போதும், கல்வாரி அன்பு ஒன்றே போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் சாபமான அந்த சிலுவையை, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றாரே, நம்முடைய சாபத்தை நீக்குவதற்காக சாபமான அந்த சிலுவையை சுமந்தாரே. நம்முடைய சாபங்கள் நீக்க, நம்முடைய பாவங்களை நீக்க, நம்முடைய அக்கிரங்களை நீக்க, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க, நம்முடைய எல்லா மீறுதலையும் குற்றங்களையும் மன்னிக்கவே அவர் அந்த சாபமான பாவமான சிலுவையிலே ஓ குற்றமற்ற என் தேவன் பலியானாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு உனக்குள் இருக்குமானால் தேவ அன்பில் நிறைந்து சொல்ல, அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன்.
நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்றான். உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சொல்லுவோம், நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. நம் வாழ்வு கர்த்தர் தந்த ஈவு, நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அவர் நமக்கு தந்த ஜீவன், கொடுத்திருக்கிற காலம் எல்லாம் அவர் தந்த ஈவு. சொல்லுங்க, அப்பா உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே ஈடு இணையாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உமக்காக வாழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா இந்த வாழ்வில் உம்முடைய அன்பை நான் எப்படி மறப்பேன்? ஆண்டவரே நீர் கொடுத்த எனக்காக பட்ட பாடுகளை நான் எப்படி மறப்பேன்? ஆண்டவரே நீர் எனக்காக வாங்கின கசையடிகளை நான் எப்படி மறப்பேன்? ஆண்டவரே ஒரு நாளும் அன்பை மட்டும் பிரிய மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் நல்ல வல கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் இயேசுவின் நேசத்திலே மூழ்கி இருக்கிற வாழ்க்கைக்காக வாஞ்சையோடு கதறுகிறவர்கள் வல கரத்தை உயர்த்தி, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் எங்களோடு இடைப்பட்டு எங்கள் தேவனாய் இருந்து எங்கள் மத்தியில் உலாவி பெரிய காரியங்களை செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதித்த ஒவ்வொருவரையும் என் தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டிட்ட கிருபைக்காக நன்றி. உடைய அன்பை விளங்க பண்ணின பேரன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உடைய அன்பை விட்டு விலகின அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அன்பு மீண்டுமாக செல்லும்படி செபிக்கிறேன். அவர்கள் அந்த அன்பை கண்டு கொள்வார்களாக, உடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தடைவார்களாக. திரும்பவும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களோடு பேசுங்க. எங்கள் இருதயங்கள் உழுத நிலம் போல மாற்றி வார்த்தைகளை விளைச்சலுள்ள நிலத்தில் விழுந்த விதையாக மாற்றும்படி செபிக்கிறேன். எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
மீண்டும் நாம் சந்திக்க செய்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். இந்த நாளிலே தேவ வார்த்தைகளுக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்க வாஞ்சிக்கிறேன். ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் மீண்டும் இந்த செய்தியின் வாயிலாக ஒன்றுபட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உங்களுடைய தேசம் ஆண்டவரே கொரோனாவின் தாக்கத்திற்குள்ளாக இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி தேசத்திலே ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு மரண கட்டுகள் மத்தியில் இருக்கிற மக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போனவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பரிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டருளும். விசேஷமாக ஆப்கானிஸ்தான் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் அமைதியும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். அங்கே இருக்கிற ஜனங்கள் நம்பிக்கையோடு ஒரு புதிய வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். இந்த செய்திக்கு என்று ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, இந்த தீய சூழ்நிலைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, தொழில் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகளுடைய படிப்பில் இருக்கிற பின்னடைவுகள் மாற ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து தியான வேளைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வசனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அருளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களில் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95:7 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே, அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய கைக்கு கீழான ஆடுகளாக காணப்படுகிறோம். கடந்த நாட்களிலே ஆடுகள் மேய்ப்பனை அறிந்திருக்கும், ஆடுகள் மேய்ப்பனை முழுவதுமாய் நம்பும், ஆடுகள் மேய்ப்பனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவனுக்கு பின் சென்று நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக கூட இந்த செய்தியை நாம் சிந்திக்கலாம். பாருங்கள், ஆடுகளுடைய சில சுபாவங்கள், சில காரியங்களை குறித்து இங்கே நான் சிந்திக்க விரும்புகிறேன். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்பது நாம் ஆவிக்குரிய நிலையிலே வளர்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். பாருங்கள், நாம் அவருடைய கைக்கு கீழான ஆடுகள். இந்த ஆடுகளுடைய சுபாவங்கள் எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். முதலாவது சங்கீதம் 23:2 நாம் வாசிக்க கேட்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆடு மேய்ப்பன் மேய்க்க விரும்புகிற இடத்திலே மேய்கிறதாக இருக்கிறது. மேய்ப்பன் எப்படிப்பட்ட இடத்திலே தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பான்? திரளான புல் இருக்கிற இடத்துல, புல் வெளிகளிலே, வறண்ட நிலத்தில் அல்ல, நிச்சயமாக புல் நிறைந்த இடத்திலே தான் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பான். அப்படி மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்க முற்படும் போது அந்த ஆடுகள் அவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவன் மேய்க்கிற இடத்திலே மேய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த மேய்ச்சலின் புல்லை நான் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சபையிலே வைத்திருக்கிறார். அவர் விரும்புகிற சபையிலே நம்மை நாட்டி ஆண்டவர் அங்கே நல்ல மேய்ச்சலை நாம் அடையும்படியாக விரும்புகிறார். மேய்ச்சல் என்பது ஆரோக்கியமான வேத வசனம். மெய்யாகவே ஆரோக்கியமான வேத வசனத்தை கேட்டு அறிந்து அதை உட்கொண்டு அதிலே நாம் வளரும்போது தான்
மேய்ப்பன் விரும்புகிறவனமாய் நம்முடைய சுபாவங்கள் மாறும். சங்கீதம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதம் தாராளமாய் பேசப்படுகிற இடத்துல, கர்த்தருடைய வசனம் அதிகமாய் சிந்திக்கப்படுகிற இடத்திலே தான் ஆடுகளாகிய நாம் மேய வேண்டும். எப்படி அந்த நாட்களிலே ஆடுகள் மேய்ப்பனுக்கு அடங்கி மேய்ப்பன் மேய்க்கிற இடத்துல மேயுமோ அல்லது புல் திரளாக இருக்கிற இடத்துல மேயுமோ, அதுபோல் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான மேய்ப்பனுக்கு கீழ்ப்பட்டு அவர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல திரளான புல் திரளான ஆகாரம் கிடைக்கிற இடத்துல நல்ல வேத வசனங்கள் பேசப்படுகிற இடத்துல நாம் மேய வேண்டும். இன்று பாருங்கள், அநேக இடங்களிலே சரியான வேத வசனம் போதிக்கப்படுவதில்லை. ஆனபடியினாலே ஆடுகளைப் போல தங்களை அந்த சபைக்குள் ஒப்பு கொடுத்து வாழ்கிற மக்கள் ஆவிக்குரிய நிலையிலே நலிவடைந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், பின்னடைவுப்பட்டு போகிறார்கள். சில இடங்களில் கட்டுக்கதைகள் பேசப்படுகிறது, கலப்பான உபதேசங்கள் பேசப்படுகிறது, பொய்யை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவைகளை கேட்டு ஏற்றுக்கொள்ளும்போது ஆடுகளைப் போல நாம் அவற்றுக்கு செவி கொடுக்கும்போது, அதை மேயும் போது நாம் ஆவிக்குரிய ரீதியாக பலகீனப்பட்டு விடுவோம். விசுவாசம் குறைந்துவிடும், ஜெப வாழ்வு நலிவடைந்துவிடும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு பதிலாக உலகத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனை சென்றுவிடும். ஆனபடினாலே பாருங்கள், எப்படி ஆடுகள் மேய்ப்பன் விரும்புகிற இடத்திலே நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறதோ, அதுபோல புல்வழியாகிய நல்ல வேத உபதேசங்கள் எந்த சபையில் கிடைக்கிறதோ அந்த சபையிலே நாம் ஓடி சென்று மேய்ப்பனாகிய ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு தரக்கூடிய வசனத்தை அதை மேய்ந்து உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம். இரண்டாவது, அந்த ஆடுகள் செய்கிற காரியம் என்ன? அந்த ஆகாரத்தை அல்லது புல்லை அது மேய்கிறது மட்டுமல்ல, அது தனித்திருக்கிற வேளையிலே அந்த புல்லை அசை போடுகிற ஒரு பழக்கம் ஆடுகளுக்கு உண்டு. நம்மளே அநேகர் அதை அறிந்திருக்கிறோம். ஆடு வளர்க்கிறவர்களுக்கு அது தெரியும். ஆடு மாடுகள் எல்லாம் அசை போடுகிற மிருகங்கள் என்று சொல்லி லேவியராகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது தான் உட்கொண்ட அந்த புல்லை மீண்டும் தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்து அசை போடுகிற ஒரு பழக்கம் ஆடுகளுக்கு இருக்கிறது. இந்த அசை போடுகிற பழக்கம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏன் நமக்கு வேண்டும்? நாம் உட்கொண்ட வசனங்கள் நமக்குள்ளே பலனளிக்க வேண்டும் என்றால் நாம் வாசித்து அல்லது கேட்டு அறிந்திருக்கிற அந்த வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். We have to meditate the word of God. வசனத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் வேண்டும். ஒருவேளை சபையிலே வசனம் பேசப்படும் போது நாம் கேட்கிறோம், நோட்ஸ் எடுத்துக்கொள்கிற பழக்கம் உண்டு அநேகருக்கு. இன்னும் சில நம்முடைய இருதயத்தில் அதை பதிப்பித்துக் கொள்கிறோம், நல்லது. ஆனால் நாம் தனித்திருக்கிற வேளையில் நம்முடைய வீடுகளிலே அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் தனித்திருக்கின்ற போது அதை நாம் சிந்தித்து தியானித்து பார்ப்போமேயானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நற்குணசாலிகளாக மாறுவதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். சங்கீதம் 1:2 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை பிரியமாய் வாசித்தால் மட்டும் போதாது, அந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது அது நம்மை பாக்கியவானாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், பெரையோ பட்டணத்தாரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனபடினாலே தெசலோனிக்கேயர் சபையில் உள்ளவர்களை காட்டிலும் மிகுந்த நல்ல குணசாலிகளாய் விளங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது வேத வசனத்தை மேய்வது அல்லது கேட்டு இருதயத்திலே பதிப்பிப்பது மட்டும் போதாது, அதை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 97வது வாக்கியத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் கேட்கிறதல்ல, நான் அதை தியானிக்கிறேன், நாள் முழுவதும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய தினத்திலே தியானம் குறைந்து கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பாருங்கள், வீடுகளிலே அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிக்கிற தனிப்பட்ட நிலை அநேகருக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது அதிகமாக வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் சிந்தனை போய்விட்டதோ
அதுக்கு பிற்பாடு வேத தியானம் குறைந்து விட்டது. அநேக ஊழியக்காரர்களுக்கு கூட எப்பொழுதும் செல்ஃபோனில் ஏதோ ஒரு பகுதியை தட்டி கொண்டிருக்கிறார்களே ஒழிய வேதத்தை கையில் எடுப்பதை குறைத்து கொள்கிறார்கள். பிரசங்கத்திற்காக தியானிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் வேதத்தை முறையாய் வாசித்து தியானிக்கிறவர்கள் இன்று குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ மக்களாகிய நாம் எப்படி ஆடு புல்லுள்ள இடங்களில் மேய்கிறதோ, மேய்ப்பன் விரும்புகிற விதத்திலே மேய்கிறதோ அமிதமாக நாம் மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து விளம்பின வேதம் கிடைக்கிற இடத்திலே உண்மையாகவே நாம் கடந்து சென்று ஆராதனையில் உற்சாகமாய் பங்கு பெற்று அந்த வேதத்தை நாம் அறிந்து நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தனித்திருக்கிற வேளையில் எப்படி இந்த ஆடுகள் அசை போடுகிறதோ அதை அசை போட்டு நமக்கு அதை உணமாக்கி அல்லது நமக்கு சொந்தமாக்கி நம்முடைய ஆத்துமா செழிப்பதற்கு ஏதுவாக நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆடுகளை குறித்து இன்னும் நாம் சிந்திப்போமேயானால், ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆடுகள் உடனே என்ன செய்யும்? மேய்ப்பனை அழைக்கும். இதுதான் கத்தும். ஆனால் மேய்ப்பனுக்கு தெரியும், கூட்டமாக ஒரு ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு மௌனாய் வருகிறது அல்லது ஒரு ஆடு வருகிறது அல்லது வேறு நாய் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த இடத்துல அந்த ஆடுகள் அதை கண்ட உடனே அது கொடுக்கிற அந்த குரல் மேய்ப்பனை அழைப்பதாக இருக்கும். அந்த குரலை கேட்ட உடனே மேய்ப்பன் ஓடோடி அந்த இடத்திற்கு செல்லுவான். ஏதோ ஒரு மிருகம் ஆட்டை பிடிக்க வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த மிருகத்தை அவன் துரத்துவான். ஒருவேளை இரவிலே ஆடுகள் தங்கியிருக்கிற இடத்துல மேய்ப்பன் தூங்கி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு நரியோ ஒரு மிருகமோ ஆடுகளை பிடிக்கும்படியாக வகை தேடி வந்தால் அந்த ஆடுகள் கொடுக்கிற அந்த குரலை கேட்ட உடனே மேய்ப்பன் என்ன செய்வான்? ஐயோ, ஆடுகளுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து ஓடோடி சென்று அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக அவன் பிரயாசப்படுவான். பாருங்கள், ஆடுகளுடைய சுபாவம் தன்னுடைய ஆபத்து நேரிடும்போது அது கலைந்து ஓடுவதில்லை, இன்னொரு ஆட்டை உதவிக்கு அழைப்பதில்லை, அது மேய்ப்பனை கூப்பிடும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50:15 நாம் வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்கள், ஒரு விசுவாசி விதமாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆடு மேய்ப்பனை நோக்கி கதறி கூப்பிடுகிறதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். We have to call unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இன்றைய தினத்தில் பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது அநேகர் என்ன செய்கிறோம்? மனுஷ ஒத்தாசையை தேடி செல்கிறோம். சங்கீதம் 34:17 உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். அப்போ கர்த்தருடைய செவிகள் நமக்காக திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறது. உண்மையாகவே நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் இருக்கும்போது நாம் உலகத்தின் ஒத்தாசைக்காக ஓடி சென்றால் கர்த்தருடைய உள்ளம் நிச்சயமாக துக்கப்படும். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தாவீது சொல்லும்போது சொல்வான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலத்தை கட்டளையிட்டு எல்லா பயத்திற்கு நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லுவான். நம்முடைய தேவன் விசாலத்தை கட்டளையிடுகிற தேவன், பயத்திற்கு நீங்களாக்கி விடுகிற தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை துதித்து பாடினார்கள் மட்டுமல்ல, கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். ஒருவேளை அந்த உபத்திரவத்தின் நடுவிலிருந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தபடியினால் பரலோகத்தின் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அஸ்திபாரம் அதிரத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அங்கே வந்து இறங்கிற்று. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. அத்தனை பேருடைய கட்டுகளும் கலந்து போனது. அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆடுகள் மேய்ப்பனை நோக்கி ஆபத்து வேளையிலே கதறி கூப்பிடுகிறதோ, அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் கதறி கூப்பிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், சில வேளைகளிலே ஆடுகள் மேய்ப்பனுக்காக சில பாடுகளையும் சகிப்பது உண்டு இல்லையா? ஏசாயா 53:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா சொல்லுவான், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியைப் போல இயேசு காணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் நடுவில் எப்படி மயிர் கத்தரிக்கு முன்பதாக சத்தமிடாமல் ஒரு ஆட்டுக்குட்டி காணப்படுமோ அதுபோல காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தபோது அதை ஏற்றுக்கொண்டார். பிலிப்பியர் 1:29 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது. பாடுகளோடு கடந்து செல்கிறது. தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அக்னியை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஒன்று, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து சென்றார்கள், யோர்தானை கடந்து சென்றார்கள், எரிகோவை தகர்த்து சென்றார்கள். இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதுபோல நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கூடவே இருப்பார். சில வேளைகளில் சில பாடுகள் நடுவிலே அவர் அதை அனுமதிப்பார். எப்படி மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானது சத்தமிடாமல் இருக்கிறதோ அதுபோல நாம் பாடு சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்று பாடு சகிப்பதற்கு அநேகருக்கு பலனில்லை. இந்த நாட்களே உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே பல சோதனைகளை விசுவாசிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், மிஷனரிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இயேசுவை மறுதலிக்கிறதும் உண்டு. சிலர் இயேசுவுக்காக பல்வேறு விதமான பாடுகளை அனுபவிப்பதும் உண்டு. கர்த்தர் நிமித்தம் வைராக்கியமாய் நின்று பாடுகளையும் துயரங்களை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தேசங்களிலே கூட, நம்முடைய பகுதிகளிலே கூட சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சில ஊழியக்காரர்களுக்கு பாடுகள் உண்டாகி இருக்கிறது. ஆனால் பாடுகள் நடுவிலே அதை சகிக்கும்படியாக தேவ பலன் நமக்கு நிச்சயமாக கடந்து வரும். பாருங்கள், பட்டணங்கள் தோறும் உபத்திரமும் இருக்கிறது என்று சொல்லி பவுலுக்கு ஆவியானவர் சொன்னார். ஆனாலும் பாருங்கள், அவன் பாடுகளை சகித்தான். எப்படியாயிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே அவன் மிகவும் உற்சாகமாய் காணப்பட்டான். பாடுகளை சகித்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினான். இன்றைய தினத்திலே விசுவாசிகளாகி நமக்கு பாடுகளை சகிக்க பலன் இல்லை. உண்மையாகவே சத்திய வசனம் போதிக்கப்படுகிற ஒரு இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வந்தாலும் அது சகிக்க பலன் உள்ளவனாக இருப்பான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் மாதிரியை நாம் நோக்கும்போது நிச்சயமாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நாம் சகிக்க முடியும். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை ஒரு வாசிக்க கேட்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாகவே பாடுபட்டிருக்கிறார். நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றும்படியாக வந்த இயேசு நம்மை மீட்கும் பொருளாக தன்னுடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்மை மீட்கும் பொருளாக தன்னுடைய சரீர வாழ்க்கையில் கஸ்திகளையும் பாடுகளையும் அனுபவித்தவர். பாருங்கள், அதை தாங்கினார், அதை சகித்தார். அந்த மாதிரியை பின்பற்றும் போது நாம் இந்த உலகத்திலே பாடுகள் சகிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் குறிப்பிடும்போது சொல்கிறான், மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட வசனத்தை பிடித்து கொண்டு அவர்கள் பாடுகளை சகித்தார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல புதிய ஏற்பாட்டு சபையின் மக்களாக இருக்கிற நாமும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அல்லது கிறிஸ்தவனாக இருப்பதினால், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்வதனால் உபத்திரவங்கள் பாடுகள் வறுமையானால் நிச்சயமாக அதை சகிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன். பிலிப்பு என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலனை குறித்து நமக்கு தெரியும். அவன் 87 வயதில் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டான். எல்லா அப்போஸ்தலரும் சிலுவையில், பெரும்பாலும் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். பர்தலோமேயு சற்று வித்தியாசம். பாருங்கள், உயிரோடு அவனை தோலை உரித்து மீண்டும் அவனை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் அவன் அந்த சூழ்நிலையிலும் பாடுகளை சகித்தான ஒழிய கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை. இந்த பரிசுத்தவானுடைய வாழ்வு நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் அதை ஏற்றுக்கொண்டாரே,
அந்த சகித்தாரே அது நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆடுகள் மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிறதை போல நாமும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களிலே பாடுகளை அனுமதிப்பாரேயானால் அதை கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து சகித்த அந்த முன்மாதிரியை தொடர்ந்து நாமும் சகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆடுகள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆடுகள் ஒரு பெரிய மந்தையாக இருக்கும். பெரும்பாலும் ஆடுகள் இசைந்து நடக்கும். ஒரு ஆடு முன்னே சென்றால் மற்ற ஆடுகளெல்லாம் அதை பின்பற்றி செல்லும். ஒரு ஒன்று செய்ய பார்க்க முடியும், ஒரு மனதின் ஆவியை பார்க்க முடியும். ஆடுகள் ஒன்றை ஒன்று முறுமுறுப்பதில்லை, ஒன்றுக்கொன்று கோபப்படுவதில்லை இல்லையா, ஒன்றுக்கொண்டு தீமை செய்ய முற்படுவதில்லை, ஒன்றுக்கொண்டு முறைத்து பார்ப்பதும் இல்லை. ஆனால் மனுஷ வாழ்க்கையிலே மனிதர்கள் பாருங்கள், ஒருவருக்கு கோபப்படுகிறோம், ஒருவருக்கு முறைக்கிறோம், திட்டுகிறோம், தீமையை பரப்புகிறோம், பல்வேறு காரியங்களை செய்கிறோம். இந்த ஆடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி நாட்களில் ஜெபித்தார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்கே மிக முக்கியமாக இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக, தன்னை பற்றி விசுவாசத்தோடு காணப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறார். எவ்விதமாக ஜெபிக்கிறார் பாருங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கே விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை விசுவாசிகளாகிய நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கர்த்தருக்குள் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் மீட்கப்பட்டோருடைய கூட்டமாய் அல்லது சரீரமாகிய சபையாய் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அதே போல் நாம் ஒருவருக்கொருவர் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். பாருங்கள், இந்த நாட்களிலே திருமணத்திலே வரும்போது வசனத்தை அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்வார்கள். இருவரும் ஒரே சரீரம் என்று சொல்லி சொல்வார்கள். இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி போதிப்பார்கள். ஆனால் அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவி இசைந்து வாழ்வது இல்லை. ஆனபடியினால் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வருவதை நாம் பார்க்க முடியும். ஒரு சபையிலே 10 விசுவாசிகள் இருந்தால் விசுவாசிகள் இசைந்து வாழ்வது இல்லை, இசைந்து செயல்படுவதில்லை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதில்லை, ஒருவருக்கொருவர் மன்னிப்பது இல்லை, ஒருவருக்கொருவர் தூய்மையான அன்பு இல்லை. ஆனபடினாலே இந்த திருச்சபையிலே, அநேக திருச்சபைகளிலே விசுவாசிகளுக்கு ஒரு மனம் இல்லை. அல்லேலூயா. இசைந்த வாழ்வு இல்லை. பாருங்கள், எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் இசைந்து வாழ முடியும். அதனால்தான் பவுல் எழுதும்போது சொல்கிறார், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எந்த சபை விசுவாசிகளுக்குள் அன்பு அதிகமாய் காணப்படுகிறதோ அவர்கள்தான் இணைந்து செயல்படுவார்கள். அவர்கள் இணைந்து செயல்படும் போது சபை பெருகும். அப்போஸ்தலர்களில் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14 நாம் வாசிக்க கேட்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்ட பிற்பாடு அவரை பின்பற்றி வந்த அநேகர் ஓடிவிட்டார்கள், அநேகர் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள், அநேகர் பாடுகள் சகிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி பயந்து திரும்பி சென்று விட்டார்கள். அநேகர் ரோமருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தார்கள், அநேகர் யூதர்களுக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம் 120 பேர் மட்டும் இயேசுவை மறுதலிக்காதபடிக்கு அவர்கள் ஒருமனப்பட்டு இசைந்து ஓரிடத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? மீண்டும் அதே 120 பேர் பெந்தைக்கோஸ்து நாளிலே கூடுகிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்ட ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்குகிறார்.
ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெறுகிறார்கள். அந்த நாளில் தானே 3000 பேர் திருச்சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு புருஷன் மனைவிக்குள்ளே இசைந்த வாழ்க்கை வரும்போது அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது நாம் பார்க்க முடியும். 2 ஆடுகள் இணைந்து ஜீவிக்கும் போது அங்கே ஒரு குட்டி ஈனுகிறது. பாருங்கள், அதுபோல் திருச்சபை வாழ்க்கையில் எப்படி ஆடுகள் இசைந்து வாழ்ந்து பலுகி பெருகுகிறதோ அதே போல் திருச்சபையின் விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய நிலையிலே ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டு காணப்பட வேண்டும், ஒருவருக்கொருவர் இணைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ சபையின் வளர்ச்சிக்கென்று செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது பலுகி பெருகுகிற ஒரு அனுபவம் உண்டாகும். ஹல்லேலூயா. பெந்தைக்கோஸ்து நாளிலே 120 பேர் 3120 பேராய் மாறிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46, 47 கூட நாம் மீண்டும் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டார்கள். மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அந்த நாட்களில் அன்பான தேவனுடைய ஜனமே, அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது, இசைந்து செயல்பட்டார்கள். ஆனபடினாலே அந்த தேசத்து ஜனங்கள் மத்தியில் தயவு கிடைத்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலர் வசமாய் திரும்பினார்கள். அதுக்கு பிற்பாடுள்ள பகுதியில் நாம் வாசித்து பார்த்தால் கூட அவர்களுக்குள்ளே காணப்பட்டது ஒரு மனம், அவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஐக்கியம், அவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஏக சிந்தை, அவர்களுக்குள்ளே இணைந்து செயல்படக்கூடிய அந்த பண்புகள் திருச்சபை வளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆடுகளைப் போல விசுவாசிகளாக நாம் ஒருவருக்கொரு இசைந்து வாழ வேண்டும், அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது மெய்யாகவே திருச்சபை, நாம் சார்ந்திருக்கிற சபைகள் பலுகி பெருகும். அன்பான தேவனுடைய ஜனமே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசித்து தியானிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மந்தாரம் எழும்புகிறதை ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் என்று சொல்லி யோபு அருமையாக சொல்கிறார். மந்தாரம் நமக்கு தெரியும், அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் இல்லையா, ஒரு மூடியாக இருக்கும், அந்த கிளைமேட் கொஞ்சம் மூடியாக இருக்கும். வானத்திலே ஒரு மப்பும் மந்தாரமும் உண்டாகிட்டு என்று சொல்லுவார்கள். மழைக்கான அறிகுறி தென்படுகிறது என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அறிகுறி வருவதற்கு முன்பதாகவே இந்த ஆடு மாடுகள் அதை உணர்ந்திருக்கும், அதை அறிந்திருக்கும், அதை தன்னுடைய செயல்கள் மூலம் அறியப்படுத்தும். ஒருவேளை ஒரு மந்தை ஒரு இடத்துல தங்கி இருந்தால் மழை வருவதற்கு முன்பதாகவே அந்த ஆடுகள் என்ன செய்யும், அந்த மழை வருவதை உணர்ந்து அது ரெஸ்ட்லெஸ்ஸாக எழும்பும், உடம்பை சிலிர்த்து கொண்டு கத்த தொடங்கும். அப்போது ஏதோ ஒரு சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொல்லி அர்த்தம். உடனே இந்த மேய்ப்பர்களுக்கு தெரியும் மழை வந்துவிடப் போகிறது, ஆடுகள் மந்தாரம் எழும்புகிறதை அறிந்து அதை நமக்கு அறியப்படுத்துகிறது என்று சொல்லி மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். இதைத்தான் யோபு அங்கே எழுதுகிறார். மந்தாரம் எழும்புகிறதை, அவர் செய்ய போகிறதையும் மந்தாரம் எழும்புகிறதையும் ஆடு மாடுகள் அறிவிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆடு மாடுகள், மேய்ப்பனோடு தங்கியிருக்கிற அந்த ஆடு மாடுகள் பாருங்கள், மந்தாரம் எழும்புகிறதை அறிவிக்கிறது. மழை வருவதற்கு முன்பதாக அது மழை வருவதையே அறிவிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மாடுகள் மட்டுமல்ல, பல ஜீவராசிகளை நாம் பார்க்க முடியும். எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து சென்றால் சொல்லுவார்கள் மழை வரப்போகிறது. அதுக்கு முன்பதாக தன்னுடைய தானியத்தை எல்லாம் எறும்பு பதுக்கி வைக்கிறது என்று சொல்லுவார்கள். எறும்பு அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தால், சாறை சாறையாக ஓடிக்கொண்டிருந்தால் மழைக்காலம் துவங்கப் போகிறது என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் வெயில் காலத்திலே அல்லது கோடை காலத்திலே தாங்கள் சேமித்து வைத்த எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்ற இடத்திலே அது பதுக்குவதற்காக, அது பாதுகாப்பதற்காக எறும்பு கூட என்ன செய்யும், மழை வருவதற்கு முன்பதாக இவ்விதமாக செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய ஜனமே, அதுபோல இந்த ஆடுகள், இந்த மந்தாரம் என்பது ஆவிக்குரிய நிலையிலே
அல்லது வேதத்தின்படி எதை குறிக்கிறது? நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 30ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள். ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள். நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிய முடியும். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள். எப்படி ஆடுகள் மழை வருவதை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதோ, அது தங்களுடைய செய்கையின் மூலம் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிற அந்த நாளை அறிந்து விசுவாசிகளாகிய நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆடுகள் மந்தாரம் எழும்புகிறதை அறிந்து அதை மற்றவர்களுக்கு அறியப்படுத்துகிறது. அவர்களுடைய செய்கைகளை கவனித்து பார்க்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுபோல இன்று உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற தேவ மக்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று சொல்லக்கூடிய அறிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனபடினாலே எப்படி ஆடுகள் அந்த மந்தாரம் வரக்கூடிய நாளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதோ, அதுபோல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வரக்கூடிய நாளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது தம்மிதாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கடந்து வருவார். அவ்விதமாக அவர் வரும்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதைத் தொடர்ந்து உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம், இதை நாம் தியானிக்கிறோம். ஆனால் இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? ஆடுகள் அறிவிக்கிறது என்று சொல்லி வாசித்தோமே, நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிறைப்பட்ட உன் ஜனத்திடத்தில் சென்று கர்த்தர் அவர்கள் கலகவிட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி கர்த்தர் என்னதை உரைக்கிறார் என்று சொல்லி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னார். அதே தான் நமக்கும் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேய சபை ஒரு நல்ல அறிவுமிக்க சபை. தெசலோனிக்கேய சபை வருகைக்கென்று ஆயத்தப்பட்டிருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பவுல் பாராட்டுகிறான். தெசலோனிக்கேய சபைக்கு அந்த நாலேஜ் இருந்தது, அந்த அறிவு இருந்தது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. அப்போ தெசலோனிக்கேய சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய அறிவுள்ள சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் திடீரென்று உண்டாகும் இல்லையா? எப்படி திருடன் வருகிற விதமாய் அந்த நாள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஆனபடினாலே அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். பரலோகத்திலிருந்து இயேசு வருவதை எதிர்பார்த்து அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். They prepared.
அவர்கள் ஆயத்தப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது போல. பாருங்கள், இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கிற தேசங்கள், அருகாமையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தெசலோனிக்கேயர்கள் அல்லது தெசலோனிக்கே திருச்சபை அவர்களுக்கு வசனத்தை அனுப்பினது, நற்செய்தி அறிவித்தது, அவர்களை கர்த்தர் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்த முற்பட்டது. ஒரு நல்ல விசுவாசி இந்த காரியத்தை செய்தாக்க வேண்டும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இருக்கிற ஒரு ஆடு என்று சொல்லி சொன்னால் மட்டும் போதாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். வருகைக்கென்று நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கென்று இந்த தேசம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய பட்டணவாசிகள் ஆயத்தப்படுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆடுகளைப் போல நாம் காணப்படும் போது நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசு நம்மை ஆண்டு நடத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு நம்மை விட்டு பிரிய மாட்டார். அவர் நம்மோடு கூட இருப்பார். முடிவில் நித்திய ஜீவனை தருவார். உலக வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மை முடிவு பறிந்து நிலைநிறுத்தி முடிவிலே தம்முடைய வருகையிலே நம்மை சேர்த்து கொண்டு பரிசுத்த கிருபையினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி வருகையிலே சேர்த்து கொண்டு அவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆடுகள் புல்லை மேய்ந்து அதை அசைப்படுகிறதோ அதுபோல தேவ மக்களாகிய நாம் நல்ல ஆகாரம் கிடைக்கிற, நல்ல வேத வசனம் கிடைக்கிற சபைகளிலே நாம் இணைந்து வேத வசனம் கேட்டு அதை அனுதினமும் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆடுகள் எப்படி தனக்கு நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, துயரம் வரும்போது மேய்ப்பனை நோக்கி கூப்பிடுகிறதோ அதுபோல ஆபத்து வேளைகளில், நமக்கு நெருக்கங்கள் வருகின்ற வேளைகளில் நிச்சயமாக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆடுகள் ஒருவேளை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, பிரதான மேய்ப்பனாக இருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை அனுமதிக்கும் போது, சில பாடுகளை அனுமதிக்கும் போது அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் பகிராக்கியமாய் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சபையில் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ மக்களாகிய நாம் ஒருவருக்கொரு இசைந்து, ஒருவருக்கொரு ஒருமனப்பட்டு செயல்பட்டு ஆத்துமாக்கள் பலுகி பெருகுவதற்கு அல்லது சபை பெருகுவதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாக நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இறுதியாக ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அறிவுள்ளவர்களாக, வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதோடு கூட மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுகளிலிருந்து விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. நாம் விதமாக இருக்கிறோமா? சற்று சிந்திக்கலாம். கண்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, மேய்ப்பனுக்கு கைக்கு கீழாக இருக்கிற ஆடுகள் எவ்விதமாக காணப்படும் என்பதை குறித்து இந்த நாளிலே மீண்டும் சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றி. ஆடுகள் புல்லை மேய்ந்து அசை போடுகிறது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலப்பில்லாத தூய்மையான பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அருளிய பிரகாரம் பேசப்படுகிற தேவ சத்தியத்தை கேட்டு அதை நாங்கள் தியானித்து கிறிஸ்துவுக்குள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாத்திரமல்ல தகப்பனே, ஆபத்து வரும்போது ஆடுகள் எவ்விதமாக மேய்ப்பனை நோக்கி கதறுமோ அதுபோல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கதரை கூப்பிட்டு விசாலத்தையும் விடுதலையும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம்ப்பா. மாத்திரமல்ல தகப்பனே, ஆடுகள் மேய்ப்பன் அனுமதிக்கிற பாடுகளை சகிக்கிறது போல நாங்களும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எங்களுடைய பிரதான மேய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற அந்த வழியை உற்று நோக்கி அவர் பாடுகளை சகித்தது போல நாங்களும் பாடு சகித்து கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஆடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இசைந்து வாழ்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் சபையின் பிற விசுவாசிகளோடு இசைந்து வாழ எங்களுக்கு கிருபைதார்.
இணைந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தார். இதை போல ஆண்டவரே நாங்கள் செயல்பட்டு ஆடுகள் எப்படி பெருகுகிறதோ அதுபோல திருச்சபை வளர்ச்சி கட்டு செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். அத்தனைக்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்த அறிவோடு நாங்கள் அதற்காக ஆயத்தப்படவும், எங்களுக்கு அருகாமையில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தார். இந்த ஆடுகளின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சுபாவங்கள் எங்களிலே உருவாக எங்களுக்கு கிருபை தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு உலகத்தின் முடிவு பெரிய இந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோட இருந்து எங்களை நடத்தி முடிவிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டு நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். நேரப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். இந்த ஆடுகளைப் போல தங்கள் முழுமையாக கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து வாழும்படியான கிருபையை கர்த்தர்களுக்கு தார். தியானித்த வசனங்களை கைக்கொண்டு கர்த்தருக்குள் நல்ல சாட்சிகளாக விளங்க கர்த்தர் கிருபை தார். உலக பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் அங்கீகரிக்கப்பட்டு பாடுகள் நெருக்கங்களிலிருந்து கர்த்தர்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி என்று நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் எங்களை ஆவிக்குரிய நிலையிலே சிறந்தவர்களாக உருவாக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்படியே செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் இன்னும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all.